Hello guys, so welcome to my channel. இன்னைக்கு நானும் என் அம்மாவும் சேர்ந்து beef cutlet எப்படி பண்றோம்னு பார்க்க போறோம். So இது வந்து ஒரு cooking வீடியோவா தான் எடுக்கிறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். beef cutlet செய்யறதுக்காக தேவையான ingredients என்னென்னு பார்க்கலாம். Onion, green leaf, ginger, green chili, garlic, red chili powder, turmeric, salt, garam masala, minced meat, வேக வச்ச பொட்டேட்டோஸ், அப்புறம் 2 eggs. அப்புறம் நமக்கு தேவையானது இந்த பிரெட் கிரம்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு சாப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணிப்போம். பொட்டேட்டோஸை நல்லா மேஷ் பண்ணிட்டு இந்த கரம் மசாலாவை நல்லா பவுடர் பண்ணி இந்த பொட்டேட்டோவில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியன் இந்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுறோம். இப்போ கொரியாண்டர் பவுடர் ஒரு 1 ஸ்பூன், சில்லி பவுடர் தேவைக்கேற்ப, காரம் நிறையா வேணும்னா யூ கேன் யூஸ் a little bit higher, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட், அது அஸ் யுவர் ரெக்வயர்மெண்ட், டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லோ ஒயிட் ரெண்டுமே. இது வந்து கட்லெட் பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது பொடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கான பைண்டிங் ஏஜென்ட் இதுதான். இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பொட்டேட்டோவில் நம்ம அந்த மீட் இதை போட போகிறோம். சிக்கன், பீஃப், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒட்டுக்கா நல்லா பைண்டப் ஆகணும். நல்லா பைண்டப் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சு விடுங்க. நம்ம தேவைக்கேற்ப ஷேப் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓவல் ஷேப் வேணால் ஓவல் ஷேப் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த ஷேப் வேணும்னா இந்த ஷேப் பண்ணிக்கலாம், ரவுண்ட் வேணால் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். அப்புறம் மைதா ஃப்ளார் இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் ஜஸ்ட் டிப் பண்ணிவிட்டு இந்த எக்கில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அகெயின் பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பி கிடைக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த பிரெட் கிரம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எல்லாமே பண்ணி எடுத்து அப்புறம் லாஸ்ட்டு இப்போது நமக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஷேப்ஸை பண்ணி இதை டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஓவனில் வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்.
நாங்கள் வந்து இப்போ டீப் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஓவனில் கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் தவாவில் கூட ஸ்லைட்டாக எண்ணெய் இது பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இந்த கோல்டன் ஷேட் ஆகும்போது நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப விட்டிங்கன்னா கருகிரும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நல்லா வெகிட்டுமேன்னு போட்டிங்கன்னா அது பிளாக் ஆயிரும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நீங்கள் எடுத்துடணும். ஸோ ஏதாவது சின்ன பார்ட்டினா நம்ம வீட்டிலையே டேஸ்டியான ஹைஜீனான கட்லெட் நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கள் கட்லெட் வந்து நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக வருது. ஸோ இப்போ வந்து இந்த சாஸ் வந்து இது மேலே போட்டு சாப்பிட போகிறேன். இந்த சாஸோட வீடியோவை எங்கள் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கொஞ்சம் சூப்பராக இருக்குது. உள்ளாக வந்து நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. மசாலாலாம் நல்லா தெரியுது நம்ம டேஸ்ட்டு. ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. ஸோ இது கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஈஸியாக பண்ணது தான். ஸோ இது நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருக்கிறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.